ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவி பலாக்கொட்டை போட்டு ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் சேர்வான்னு கூட சொல்லுவோம் நாங்கள். இது பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான ஒரு 3-4 தக்காளி, ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், 2 பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஈஸி தாங்க. சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு இல்லை சாம்பார் வச்சுட்டு இந்த கிரேவி செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட செய்யலாம். போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளித்து விட்டுட்டு என்ன செய்வாங்க, வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது வந்து நல்லாயிருக்கும். வச்சுட்டு நல்லா காரசாரமாக ரசம் வச்சுட்டு டக்குனு கிரேவி செய்யணும், செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம் அந்த மாதிரி எது செஞ்சாலும் கூட பறித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பலாக்கொட்டை நான் கொஞ்சம் அள்ளி எடுத்து வச்சுருக்கேன் தோல் வச்சு. வீட்டில் இன்றைக்கி பருப்பு கடையலாம். பருப்பு கடைஞ்சிட்டு ரசம் வச்சுட்டு மட்டன் கிரேவி. வீட்டில் என்ன இன்றைக்கி சமையல்ன்றதை வீட்டில் சொல்லிட்டேன். வீட்டில் இன்றைக்கி பருப்பு கடைஞ்சிட்டு மட்டன் கிரேவி, ரசம். உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் கமெண்ட் சொல்லுவாங்க. டக்குன்னு ஈஸியாக கூட செஞ்சிடலாங்க. ஒரு 1/2 கிலோ கறி வேணும்னா மட்டன் சாப்பிட்டு கிரேவி அது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினா போதும். கண்ணாடி பார்த்துட்டு கூடவே தக்காளி போட்டுக்கணும். குக்கரில் வேகிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கறி கூட போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்ல எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. நல்ல எண்ணெயில் வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை. இருக்குது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், நிறைய தேவையில்லை. கால்னு ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4-5 தண்ணி மிளகாய்த்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கறி மட்டனையும் போட்டுருவோம். போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் மசாலா உடச்சி வச்சு கறியை மட்டன் நல்லா எண்ணெயில் வதக்கி போட்டுடலாங்க. மிளகாத்தூள்லாம் போடும்போது கூடவே கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுலாங்க. பெப்பர் இறக்கும் போது தான் போடணும். இறக்கும் போது கொஞ்சம் தேவையான போட்டுக்கலாம். இல்லை காரம் இதில் மசாலாவோட சேர்த்து மிளகு காரமும் அதில் பிடிக்கிறோம். சுருக்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம். மட்டன் கறிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சுங்க. கம்மியாக தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் வேணும்னா போட்டுருக்கேன். அத்தனை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு குக்கரில் விசில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக விட்டுலாம். கறி ஒரு 15 நிமிஷம் வேகும். நல்ல கறினா 10 நிமிஷத்தில் வந்துடும். கூடவே இந்த பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன் கழுவி அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம். வேகும். கறி எண்ணெயில் வதக்கிடுச்சுங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுலாம். அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வேகும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கம்மன்னு நல்லா சுருக்கும் காரசாரமான ஒரு மட்டன் கிரேவி. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குக்கரில் விசில் போட்டு ரெடி ஆகிடும். தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வேகிற அளவுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் மசாலாலாம் போட்டு கலந்து விட்டுலாம். இது சுருக்கு நல்லா காரசாரமாக இருக்குங்க. ஒரு ரசம் வச்சுட்டு மட்டன் கிரேவி இல்லை ஒரு சாம்பார் வச்சுட்டு மட்டன் கிரேவி அது மாதிரி எதாவது செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட். குக்கரில்
போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில், இன்னும் ஒரு விசில் வரட்டும். ஒரு 1/4 மணி நேரம் வேகும். நல்லா கறினா 10 நிமிஷத்தில் வந்துடும். கறி வந்துடுச்சு நல்லா. கிரேவி இருக்கும்போது கூடவே கொஞ்சம் ஒரு 4 முருங்கைக்காய் போட்டுருவேன். இது கூட நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போட்டு கிரேவி நல்லா வாசனை நல்லாயிருக்கும். கல்லாக்கொட்டை முருங்கைக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிக்கலாம். நான் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. ஆன் ஆகுது. அவ்வளோதாங்க. சூப்பரான கறி பலாக்கொட்டை கூடவே முருங்கைக்காய் போட்டு மட்டன் சேர்வா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு